பெருக்க ஆரம்பிச்சிருக்கு. கீழே மேலே ஒரு ஆடியோ பார்த்துடா. கேட்டுக்கிட்டே இந்த இடத்துல ஜிம் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு யவுசிங் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் உங்களை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். நீங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? நீங்கள் வாங்க. அதேமாரி அந்த ஜிம்னால் இறக்கப்பட்ட பெண் அக்கா நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்படி இறந்ததுக்காக நாங்கள் நிஜமாக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். நீங்களும் இதனுடைய நடத்தலாம் பண்ணுங்க. அக்கா இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து எங்கிட்ட வந்து அக்கா தயவுசெய்து இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து பேசணுக்கா. உங்களுக்கு நடந்துருக்கக்கூடாது. நீங்கள் நேரத்தில் அக்கா அப்படி உங்களுக்கு நடந்துருக்கக்கூடாது. நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்கணும். உங்களுக்கும் பிள்ளை குட்டி இருந்து உங்களுக்கும் வாழ்க்கை அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அந்த ஜிம்மிலிருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க தயவு செய்து. கண்டிப்பாக அப்படி நீங்கள் தான் அப்படி இந்த இடத்துல தான் நிறைவேறாமல் இருந்தீங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு உடல் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் எந்த ஒரு ஆபத்தையும் உங்களுக்கு பேர்த்துக்கும் வராதுன்னா என் உயிருக்கு என்னன்னா உங்களுக்காக என் உடம்ப நான் தரேன். எனக்குள்ளே கூட வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லலாம். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் உங்களுக்கு எனக்குள்ள வரத்துக்கு சம்மதமாக இருந்தால் ஏதாவது ஒரு அறிவுரை காட்டுங்க. அப்படி இங்கே தான் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஏதாச்சும் சவுண்டு கொடுத்து காட்டுங்க. ப்ரொசஸ் ஆகிடாதீங்க. இங்கே பதினெட்டு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை. நம்ம ரகுமான் கோவிலில் கண்டிப்பாக உங்கள் வாட்டி நான் சாமிச்சரிக்கலாம் கடவுள் பேர் வேண்டிக்கிறேன். நான் உங்களுக்கு அப்படி இருந்துச்சுல சவுண்டு. நீங்கள் என்ன சவுண்ட் கொடுத்தீங்களா? எனக்கே சிலுக்குது ப்ரோ. அக்காவை நீங்கள் விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் நிஜமாக நீங்கள் எனக்கு ஆத்மா சாந்தி அடையாமல் நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எனக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூட சொல்லுங்கள். அது நாங்கள் கண்டிப்பாக இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. கண்டிப்பாக அடுத்த வாட்டி கண்டிப்பாக நம்ம உள்ளே இங்கே ரகுமான் ப்ரோ கூப்பிட்டு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வேண்டிய நடந்த அந்த அசம்பவத்தை கண்டிப்பாக நாங்கள் தடுப்போம். ப்ராமிஸ். கண்டிப்பாக தான் இந்த இடத்துல நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன்.
இது நான் ப்ராமிஸ் அடுத்த வாட்டி வரல கண்டிப்பாக உங்கள் ஆத்மாவை. ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு ப்ரோ? இது உடம்புல மாதிரி வெறியுதா ப்ரோ? கூல், ஒன்றும் ஆகலை. அக்கா நீங்கள் தான் எனக்குள்ளே வரீங்களா, அதனால தான் ரூம்லாக மாதிரி ஆகுதா? இல்லை நடுக்குது தெரியுது ப்ரோ, நீங்கள் கை பிடிக்கிறது நடுங்குச்சு ப்ரோ. ப்ரோ ஓகேவா ப்ரோ? ஓகே ஓகே. ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறது, அக்கா வர சொன்னதுனால எதுவும் தெரியல. ப்ரோ உங்களுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு? ஓகே தான் ஓகே தான். ஏன்னா நம்ம இந்த இடத்த திருப்பி கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஏன்னா நம்ம ப்ரோவை கூப்பிட்டு கண்டிப்பாக வரலாம், ரகுமான் ப்ரோ கூப்பிட்டு வரலாம். ஏன்னா இப்போயும் நம்ம ஏதாச்சும் ஆச்சுன்னா திடீர்னு வந்துட்டு ரொம்ப இதாகிடுச்சு அவங்க. ஏன்னா இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சாரி இப்போ நீங்கள் கொடுத்த சவுண்டை மறுபடியும் கொடுத்தா நான் இந்த இடத்த விட்டு போய் கிளம்புறோம். கேட்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அக்கா நீங்கள் எனக்குள்ளே வரதா இருந்தால் அக்கா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் இந்த அந்த ஜின்னுட்டு இருந்தால் தயவுசெய்து சொல்கிறேன் சவுண்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களை நான் உங்கள்கிட்டருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தில் தான் இங்கே இருக்குது. எல்லா எதுவுமே இருந்தாலும் உங்களுக்கு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் யாரோ இருக்குது, வாரம் அடிச்சுருக்காங்க விளங்காதவங்க. தயவுசெய்து சொல்கிறேன்க்கா, நீங்கள் கொடுக்குற அந்த சவுண்டில் தான்க்கா எங்களால் எதுனாலும் முயற்சி பண்ண முடியும். இப்போ கொடுத்த சவுண்டை மறுபடியும் கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். யூடியூப் பாக்ஸ் தான் ப்ரோ. ஓகே தானே ப்ரோ? நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஃப்ரீயாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கைஸ் நாங்கள் ரிச்சுவலும் பண்ணி பார்த்தோம். ஏய் வெற்றி பன்னீர் தொழிக்கலே இல்லை, பன்னீர் தொழிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் தான் ப்ரோ, 2 செகண்ட் தான். அதுக்கு ஏதாச்சும் ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சுன்னா பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகேவா? இல்லை ஆனால் அக்கா ரொம்ப எனக்கும் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. சின்னவங்க நம்ம வயசில் இருக்கவங்க இறந்து இப்போ பாவம். அவங்களுக்கு நேற்று இருந்திருந்தாங்கன்னா நேற்று ஒரு ஃபேமிலியாக இருந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அக்கா உங்கள் வருத்தம் எனக்கு தெரியுதுக்கா. இது ஃபுல்லாக ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் வருது. அப்பா இப்போ சாத்தானே வா. அதுக்கு தான் நான் வாங்கினேன். இது இந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இந்த நான் யோசிக்கவே இல்லை, இது எதுக்கு வாங்கினேன்னா யோசிக்காமல் விட்டுட்டேன். ப்ரோ அந்த மெழுகு அமையாமல் கேட்டு பாருங்கள். ஏன்னா மெழுகு தெரிஞ்சப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. வெற்றி அதை வச்சுட்டு இல்லை இப்போ உங்களுக்கு பிடிச்ச இருட்டில் தான் நிற்கிறோம். தயவுசெய்து பேசுங்கக்கா. அக்கா நான் உண்மையாலுமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணுறோம். நாங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆத்மா நிறைவேறணும்னு சொல்கிறக்கானதே இவ்வளோ வேலை நாங்கள் பார்க்குறோம். இல்லைன்னா எங்களுக்கு இந்த வேலையே இல்லை. இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கு நம்ம இது இல்லை. இந்த மாதிரி இருக்கவங்கள வந்துட்டு நிறைய பேரை நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஆத்மா சாந்தி இருக்கிறாங்க. நாங்கள் நிறையா விஷயம் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா சொல்லுங்கள். நீங்கள் உடம்பு கூட நான் தரேன் உங்களுக்கு. நீங்கள் எனக்குள்ளே வந்து கூட உங்களுக்கான தேவையாகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதோ ஏதாவது ஒன்று உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் சொல்லுங்கள். அது எங்களால் கண்டிப்பாக முடிஞ்சால் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக்கா ப்ரோ சொல்கிறதுலாம் 100க்கு 100 உண்மை. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், சத்தியம் பண்ணியிருக்கேன். எங்களால் இப்போ முடியலனாலும் திரும்ப வந்து கண்டிப்பாக நாங்கள் திரும்ப வருவோம். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான். என்னாச்சு சவுண்டு? யாரா அவங்க வேட்டு போட்டுக்கிருக்காங்க? நம்ம போகிற நீதி வேட்டு எல்லா மாரிலும் போடுவாங்களா? உங்களுக்கு தயவுசெய்து கேட்குறேன், நாங்கள் இந்த இடத்துக்கு மறுபடியும் வருவோம். ப்ரோ 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 ஓகேவா ப்ரோ? நம்ம வெளியே போய் ஆகணும் ப்ரோ. ப்ரோ ரிஸ்க் வேணாம் ப்ரோ. நம்ம அந்த இடத்துக்கு திருப்பி வந்தாலும் ரிஸ்க் இல்லை ப்ரோ. வந்துட்டோம், பார்த்துட்டு போயிடலாம். அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் லைட்டாக பண்ணலாம் சொல்கிறேன் ப்ரோ. இப்போ ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பார்த்துக்கலாம்
ப்ரோ ஏன்னா ரிஸ்க் எடுக்கலாம் தப்பு இல்லை ப்ரோ. ஆனால் இது வந்து நம்ம வெளியே போகணும். ஏன்னா வெளியவே கண்டு இருக்குது. கேட்டப்போ நிஜமாக பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ நீ கத்தனமாக சவுண்ட் அடிச்சு தான் இப்போ வந்தீங்களாக்கா? நீ சவுண்ட் அடிச்சா கேட்டுச்சு. ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இந்த பக்கம் தானே கேட்டுச்சு. எனக்கும் கேட்டுச்சு. அக்கா நீங்கள் தான் சவுண்ட் கொடுக்குறீங்களாக்கா? இப்போ நீங்கள் தான் சவுண்டு கொடுத்தீங்களா அக்கா? தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் தான் சவுண்டு கொடுத்தீங்களா? கைஸ் உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி எவ்வளோ தெளிவாக கேட்குன்னு தெரில. எனக்கு இப்போ சத்தியமாக எனக்கு தான் கேட்குன்னு நினச்சி இவனும் கேட்டிருக்கு. கிளம்பலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு மாதிரியாகுது. உடம்புலாம் பயங்கரமாக எரியுது கையெல்லாம். கிளம்பிடுவோம் ப்ரோ. நம்ம அடுத்து கூட நம்ம ரவுமா ப்ரோ கூட்டு கூட இங்கே இந்த இடத்துக்கு வருவோம். எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ப்ரோ. உடம்புலாம் ஒரு மாதிரி எரியுது எனக்கு. இது வரைக்கும் நடங்குது ப்ரோ உங்கள் கை ஃபுல்லாக. ப்ரோ என்னாச்சு? இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஃபீல் எனக்கு ஆனதே கிடையாது. ஏன் ப்ரோ நீங்கள் தேவையில்லை? ஏன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு எனக்கு இப்போ. அப்படி வேணாம். ஓகே வெற்றி அதை ஆஃப் பண்ணிட்டு அது கேண்டில் வேணாம் அதை வச்சு விட்டு வந்துரு. அவ்வளோதான், கழிச்சு விட்ருங்க. வெற்றி அந்த உப்பை கீழே வச்சுட்டு வந்துரு. உப்பு வேண்டாம் நம்மளுக்கு. மெழுகுவத்தி இந்த மெழுகுவத்தி அப்படியே இருக்கட்டும். என்னங்க ப்ரோ வெற்றி கீழே கீழே போ அதை எடுத்துட்டேன் ப்ரோ. அந்த இது நைட் விஷயம் யாராச்சும் ஒன்று எடுங்க அக்கா. இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறேன்க்கா. இந்த இடத்த விட்டு நான் இப்போ கிளம்புறேன். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வருவேன். இந்த வீடியோ இருக்கிற ஒரு சவுண்டு கிடைச்சி தெரியுமா? ஆமாம், ஒரு சவுண்ட். ஒரு இடத்த வந்து நம்ம வெளியே போய் என்ட்ரு பிரச்சனை ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது. வாங்க போகிறேன். நைட் விஷயத்தில் பேசிக்கணும். நீ ஃப்ரெண்டு யாரும் பிடிக்கிற மாதிரி இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இவர் வேறு தொண்டையை பிடிச்ச மாதிரி இந்த லைட் ஆஃப் பண்ணிடலாம். லைட் ஆஃப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நான் அதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இங்கே 2 பேர்த்துக்கும் என்ன ஆச்சுன்னு தெரில. நீ வெற்றி உண்மை நான் விட மாட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணாக்கு வேறு கலெக்ட் வச்ச மாதிரி இருக்குன்றாரு. எனக்கு சத்தியமாக தெரியல என்ன பண்ணுறதுன்னு. அந்த ப்ரோக் வேறு ஏதோ உடம்பு வந்து செவந்துருச்சு. உடம்பு கை ஃபுல்லாக அப்படியே செவந்துருக்கு. உள்ளங்கை ஃபுல்லாக. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கண்ணா கூடண்ணா? எந்த லாஸ்ட்டில்? ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு உடம்பு சிலுக்கு. இவங்க சொல்கிறத பார்த்தா பின்னாடி வேறு ஏதோ ஃபாலோ பண்ணுறது. என்னண்ணா எங்களை சொல்லிட்டு நீ போசஸ் ஆகுறீண்ணா? என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு வேறு அண்ணா வேறு எனக்கு சத்தியமாக என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு சத்தியமாக. இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறது வேறு எண்டிங் முடிச்சுக்கிறேன். பாய். அதை நினைக்காதண்ணா. சத்தியமாக தெரியும் கம்ப்யூட்டர் நிற்கிது வரா. எனக்கு எதுவுமே தெரிலண்ணா. ப்ரோ இது வேணாம் வண்டி வேணாம். நம்ம இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக ரகுமான் அண்ணா கூட வருவோம். வாங்க முன்னாடி நடக்கு
சும்மா தானே ப்ரோ நான் போகிறேன் நீ உட்காரு முன்னாடி உட்காரு நான் பின்னாடி கூட உட்காந்து உட்காரு